ஒரு வித்தியாசமான நல்ல கெட்டியான ஒரு இறால் குழம்பு வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம். வெங்காயத்திலே இறாலை போட்டு வெங்காய குழம்பு மாதிரி இருக்கும், ஆனால் வெங்காய குழம்பு இல்லைங்க, இது வெங்காயம் போட்டு இறால் குழம்பு. இப்படியும் செஞ்சு பாருங்க. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் எப்படி ஒரு தொக்கு கொடுத்தாங்கன்னா எந்த அளவு கெட்டியாக இருக்குமோ அதே போல் சூப்பராக வச்சுருக்கோங்க. ஒன்றா இருக்கும். வணக்கம் கட்டுறது கையில் நேயர்களே. நாயக்கண்டா கள்ளக்கண்ண, கள்ளக்கண்டா நாயக்கான. ஐயோ, இதே திடீர்னு இந்த பழமொழி எடுத்தோடனே அதுக்கான அர்த்தம் என்ன? ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான். இப்போ வந்து கல் இல்லை நாய் இல்லைன்றாங்க. ரெண்டுமே இல்லைப்பா. நாயை யார்? நாய் கல்லை தூக்கிட்டு போயிருக்கு. நான் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போதான் நம்ம வந்து கள்ளக்கண்டா நாயக்கானம், நாயக்கண்டா கள்ளக்கானம்னு சொல்கிறோம். உண்மையான பழமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்லை கண்டால் நாயகனை காணோம், ஓ, நாயகனை கண்டால் கல்லை காணோம் அப்படின்றாங்க. அதாவது அந்த காலத்துலலாம் சிற்பம் வந்து கல்லில் செதுக்குவாங்க பாருங்கள், அது பார்க்குறதுக்கு அப்படியே தத்ரூபமாக இருக்குங்களாம். ஸோ நம்ம வந்து அது கல்லுன்னு நினச்சோம்னா அதில் உள்ள நம்ம நாயகன் அந்த உருவம் தெரியாது. அந்த நாயகன் நினச்சி நம்ம பார்த்தோம்னா அந்த கல் தெரியாது, பார்க்க பார்வையில் தான் இருக்குது. புரிஞ்சிருச்சு. நீங்கள் தலைப்பு பார்த்துருப்பீங்க, இப்படியும் எறா குழம்பு செய்யலாமா அப்படின்ட்டு. வெங்காய எறா குழம்புன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதுக்கு நம்ம வெங்காயத்தை அதிக அளவில் சேர்த்து சமைக்கக்கூடிய ஒரு இறால் தாங்க. என்னடா வெங்காயத்தை அதிகமாக சேர்த்தா இனிப்பு வருமே அப்படின்னு நிறையா பேர் நினைக்கலாம். ஏன் எங்கள் ஆயாவே கூட நினைப்பாங்க. கண்டிப்பாக எனக்கு அந்த சந்தேகம் இருக்குதான். நம்ம சேர்க்குற மாதிரி சேர்த்திங்கன்னா அந்த இனிப்பு அப்படின்றதே இருக்காதுங்க. ஒரு வித்தியாசமான நல்ல கெட்டியான ஒரு இறால் குழம்பு வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம். புரிஞ்சுங்களா தானே? புரிஞ்சிருச்சு. எங்கள் சொல்லுங்க பார்ப்போம். வெங்காயத்திலே இறாலை போட்டு வெங்காய குழம்பு மாதிரி இருக்கும், ஆனால் வெங்காய குழம்பு இல்லைங்க, இது வெங்காயம் போட்டு இறால் குழம்பு. இப்படியும் செஞ்சு பாருங்கள். அதில் தேவையான பொருட்களில் உள்ள பொருளை நான் பார்த்துட்டேன். இதிலேருந்து தான் காரம் அதிகமாக இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் வெங்காய குழம்பு இனிக்காமல் இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டேன். கவுச்சத்தன்மை இல்லாமல் இன்றைக்கி நம்ம எப்படி இறாலை சமைக்கிறோம் தான் ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இறால் வந்து ரொம்ப வந்துடுச்சுன்னா ரப்பர் ஆயிரும். அப்படி வேகலைன்னா பச்சை வாடை வரும். கரெக்டான பக்குவத்தில் எப்படி வேக வைக்கிறோம் அதுதாங்க இன்றைக்கிடைய காணொலி. சுத்தமான எள்ளெண்ணெய், நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம், நறுக்கி வச்ச இஞ்சி, உரிச்சு வச்ச பூண்டு, மிளகு, சீரகம், நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள், கல் உப்பு, இறால். இவர் தான் ஹீரோ இன்னைக்கு, நாயகன். இவரை வச்சு தான் நம்ம இன்னைக்கு சமைக்க போகிறோம். உருளி வச்சாச்சு. வச்சுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த இறா குழம்புக்கு ஒரு மசாலா தயார் பண்ண போகிறோங்க. அதுக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. 1 கிலோ இறாயில் எடுத்தா. எறாயிலா? எறா ஆயில் எடுத்தாவா? நேரம் நான் சொல்லி இருந்திருக்கானே, அவ்வளோதான். அடேங்கப்பா, காலில் சும்மாவே ஆடுவார், சலங்கை கட்டிட்டு அப்புறம் சூப்பராக ஆடுவார். நல்லெண்ணெய் ஒரு 50 கிராம், ஒரு 200 கிராம் அளவுக்கு வெங்காயங்க, ஒரு 100 கிராம் அளவுக்கு பூண்டு, 100 கிராம் அளவுக்கு இஞ்சி, இந்த நேரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதெல்லாம் சேர்த்தாதாங்க அந்த கவுச்சி வாடை இல்லாமல் இருக்கும். நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இதுதாங்க ஒரு ஸ்பெஷல் அரவை. இந்த மசாலா தான். ஆமாங்க, நம்ம சொன்ன பார்த்தீங்களா அந்த வெங்காயம் இந்த அளவுக்கு நம்ம வதக்கணும்னா அந்த இனிப்பு வராது. அதே பாத்திரத்தில் 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறோங்க. ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு 2 கொத்து கருவேப்பிலைங்க. இந்த நேரத்தில் 300 கிராம் அளவுக்கு வெங்காயங்க. ப்ரௌன் கலராக மாறி பொன் முறுவல். இந்த நேரத்தில் ஒரு 400 கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கிறேங்க. கிண்டிக்கிட்டே இருக்க மச்சான். நல்ல அந்த தக்காளி குழஞ்சி வரணுங்க. குழஞ்சி வந்தால் தான் நம்மளுக்கு அந்த கெட்டித்தன்மை வரும். அது போக 1 கிலோ இறால் எடுத்தால் 600 கிராம் தாங்க கிடச்சிருக்கு. அந்த 600 கிராமுக்கே 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயமும் 400 கிராம் அளவுக்கு தக்காளியுமே சேர்க்குறோம். பார்த்துங்க, அந்த அளவுக்கு நம்மளுக்கு தொக்கு கிடைக்கும். நல்லா நம்மளுக்கு தக்காளி குழஞ்சி வந்துச்சுங்க. இந்நேரத்தில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மசாலா சேர்க்க போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள்,
அதே 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். கரம் மசாலா, மல்லித்தூள், தேவையான அளவு கல் உப்புங்க. இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு மசாலா சேர்த்தா அடி பிடிக்காது. மசாலாவோட பச்சை வாடை போகணுங்க. மசாலா அந்த பச்சை வாடை எல்லாம் போயிட்டு தயாராக இருக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி கொடுத்த அந்த அரவையை சேர்த்துக்க போகிறோம். இறச்சி எடுத்துக்கோங்கண்ணே. வர மாட்டேன்டா. ஆமாம், திக்காக அரைச்சிட்டோம். வருதே, அது கரண்டி இலக்கல்னா தான் வரும். அலசி சேர்த்துக்கிறோமா? ஆமாங்க, குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி. தலைப்பழம் கொதிக்குது. இந்த நேரத்தில் இறால் நல்லா கழுவி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்க போகிறோம். எவ்வளோ பெரிய இறால் பார்த்தீங்களா? இறால் கிடைக்கல, வேறு எப்படி காமிச்சிங்க? இதுவே கிடைக்காம வாங்கிட்டு வந்துருக்குறோம் கஷ்டப்பட்டு. வருது பாருங்க இறா. இறால் வெந்துருச்சு பாருங்க, அப்படியே இறக்க போகிறோம். அவ்வளோதாங்க, நாங்கள் செஞ்ச மாதிரியே நீங்களும் இறால் செஞ்சு பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம செஞ்சு முடிச்சாச்சு, இறக்க போகிறோம். சுவைக்க போகிறோம். சுவைக்க போகிறீங்க? ஆமாம், நீங்கள் சாப்பிட மாட்டீங்களோ? நல்ல வாசனை சார், சூப்பராக இருக்குங்க. கம்மக்குது. இன்றைக்கி நம்ம இடம் வந்து இவ்வளோ பசுமையாக இருக்க காரணம் என்னன்னா அப்பா தாங்க. அது அப்பாவுக்கு வந்து இந்த இறால் செஞ்சு கொடுத்துருக்கா. இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கப்பா. எப்படி பாருக்க? இன்னும் எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லாங்க, சாப்பிட்டே இருந்து சொல்லக்கூடாது. அதுதான் நாங்கள் பாவம் இல்லை. ஒன்றா இருக்கும். A1 அடே அப்பா, மெகா B1 இருக்கா? இல்லைண்ணே, A1 தான் இருக்கு. இப்படியும் செய்யலாம். இறால் குழம்புன்னு சொல்லி செஞ்சு காமிச்சிட்டு இருக்காங்க அண்ணன். சுவையா வந்திருக்கு. நம்ம இட்லி தோசை கூட சாப்பிட்டுக்கலாம். அந்த இறால் வெந்த விதம் அண்ணன் சொன்ன மாதிரி நல்லா வெந்துட்டா லப்பர் மாதிரி ஆயிரும். அதே மாதிரி கொஞ்சம் வேகாமல் இருந்தாலும் பச்சை கவுச்சி வாடை வரும். அந்த மாதிரிலாம் எந்த ஒரு வாடையுமே இல்லாமல் சும்மா அருமையாக வந்திருக்கு. ரெண்டாவது பார்த்தோம்னா வெங்காயம் அதிகமாக சேர்த்துருக்கோம் இல்லையா, அரவிலையும் சேர்த்தோம், வதக்கியும் சேர்த்தோம். ஆனால் அந்த இனிப்பு தன்மை இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காரத்தன்மை கண்டிப்பாக நல்லா காரஞ்சாரமாக இருக்குது. மிளகு வந்து நம்ம ஆரம்பத்திலேயே வதக்கி அரைச்சி நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ மிளகு வந்து ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விட்டோம்னா கசப்பு தன்மை வரும் அப்படின்வாங்க. நம்ம இதில் வந்து நம்ம பாதியிலேருந்தே வேக வச்சுருக்கோம். அந்த மிளகோட தன்மை வந்து நல்லா ஒரு காரமாக தான் இருக்கே தவிர கசப்பு தன்மை கிடையாது. கரெக்டான பக்குவமாக தான் இருக்குது. எல்லாமே கரெக்டாக சுவையோட சூப்பராக அருமையாக வந்திருக்கு. காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த மீனாக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும், இதெல்லாம் சிறு காரத்தோடு சாப்பிட்ணும். அதனால தான் நம்ம மிளகை வந்து நம்ம இதில் சேர்த்து சமைச்சிருக்கோம். பார்க்குறதுக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்டில் எப்படி ஒரு தொக்கு கொடுத்தாங்கன்னா என்ன அளவு கெட்டியாக இருக்குமோ அதே போல் சூப்பராக வச்சுருக்கோங்க. வழக்கம் போல் இன்றைக்கி ஒரு அருமையான சமையல் வச்சு காட்டினதில் கட்டுறது கையில் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இதே போல் வித்தியாசமான சமையல்களாக நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம காரைக்குடி வழியாகவோ, ட்ரெயினில் வந்தாலும், பஸ்ஸில் வந்தாலும், பைக்கில் வந்தாலும், ஏன் கார்லேயே வந்தாலும் உங்களுக்கு உணவு தேவை அப்படின்னா கீழே ஒரு நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச உணவு நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் செஞ்சு நீங்கள் இருக்கிற இடத்துல கொண்டு வந்து தருவோம். இதே போல் வித்தியாசமான சமையல் நிகழ்ச்சிகளாக தொடர்ந்து வர உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறது கையில் சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, அந்த பேஜையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லையும் பேஜ் இருக்குது, கட்டுறது கையில் பாண்டி, அந்த பேஜையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து ஒரு புதுவிதமான சமையலோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கட்டுறது கையில் குடும்பம். நன்றி, வணக்கம்.